அதான் இந்த போஸ்டர்லாம் பார்க்குறப்ப தான் அப்போது எடப்பாடி சொல்லி தான் வந்து அவரோட நிர்பந்தத்துக்காக தான் இவரை தூக்குறாங்களா? அப்படிலாம் இல்லை சார். அதாவது இவருக்கு ஒரு வார் ரூம்னு ஒன்று வச்சுருந்தார். இவர் வார் ரூம்னா என்னன்னா, அவங்களுக்கு வேலையே இல்லாதவனுங்க, அவங்களுக்கு வந்து மாத சம்பளம் வந்து கொடுப்பார். அடுத்து பொய் செய்தி பரப்புறது, பொய் செய்தி பரப்புறது. இதுக்குன்னே ஒரு படையை வந்து பெங்களூரில் ஒய்ஃப் அக்கீலா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு வார் ரூமு, அதுக்கப்புறம் இங்கே 2 வார் ரூமு. இவரும் குடும்ப அரசியல் தான் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவன் ஒய்ஃப் அக்கீலா தான் வந்து இவர் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல பெரிய ஆள் வந்து அவங்க ஒய்ஃப் தான். எப்படியும் 2000 கோடிக்கு மேலே வச்சுருப்பார் இவர். இப்போது அந்த பணம் தான் இவருக்கு எல்லாமே. அவர் முதல்ல அரவக்குறிச்சியில் வந்து தேர்தலில் போட்டி போடும்போது செலவுக்கு கொடுத்த காசை வச்சு பிரிக்ஸ், அண்ணாமலையார் பிரிக்ஸ்ன்னு ஒன்று ஆரம்பித்தார். இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா பல ஏக்கர் நிலத்தை வந்து கோவையில் இவர் போட்டி போடுறாருன்னு சொல்லிட்டு கோவை டு பாலக்காடு போகிற வழியில், நிலாம்பூர் போகிற வழியில் பல ஏக்கர் நிலம், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வந்து அவங்க மனைவி பேரில் வாங்குறாரு. பெங்களூரில் வந்து ஒரு பயங்கர மோசமான கம்பெனிகள், அதாவது அதில் வந்து பணம் எவ்வளோன்னு தெரியாத அளவுக்கு கம்பெனிகள். துரைமுருகன் வந்து மணல் மாஃபியாவோட இணைஞ்சு நிற்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே அமலாக்கத்துறை நடவடிக்கைகள்லாம் ஏவி விட்டு அங்கே குவாரி எல்லாத்தையுமே வந்து சேட்டலைட் வைத்து பார்த்து 7 மாவட்ட ஆட்சித்தலைவர்களை வந்து சம்மன் பண்ணி எல்லாம் பண்ணும்பொழுது அவர் லண்டனில் வந்து கரிகாலன் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுருக்கார். அந்த ஹோட்டலில் போய் ஒரு 300 கோடி வாங்குறாரு. அப்புறம் கோவையில் எலெக்ஷனில் நிற்கும்போது 150 கோடி ரூபாய் அதே மணல் மாஃபியாத்தின் வந்து கொடுக்குது. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அமலாக்கத்துறை ரெய்டு அது இதுன்னு மணல் மேட்டரில் நிறைய போயிருக்கோம். ஆனால் ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. எஃப்ஐஆருக்கு இல்லைன்றது மட்டும் இல்லை, யார் மேலேயும் ஆக்ஷனும் கிடையாது. அமலாக்கத்துறை வந்து இது வரைக்கும் ஒரு 100 அரசியல்வாதிகளை வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் 2 பேர் தான் குற்றவாளின்னு நிரூபணமாயிருக்கு. இது அமலாக்கத்துறை மேலே வந்துட்டு இப்போ இந்த செந்தில் பாலாஜி விஷயம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மாற்றி கொட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி வந்து அதிமுக காலத்தில் நடந்த கேஸில் பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அதை வந்து இந்த அண்ணா பேச்சை கேட்டு தான் அமித்ஷா வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணி போட்டார். செந்தில் பாலாஜியை கைது பண்ணி போட்டால் தான் நம்ம கொங்கு பகுதியில் ஜெயிக்க முடியும்னு சொன்னார் பார்லிமெண்ட்டில். பார்லிமெண்ட் தேர்தலில் 25 தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னாரு இவர். அந்த 25 தொகுதிகளும் அவுட்டு.